திருவாரூரை வந்திருந்திருக்கக்கூடிய விஜயை அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகத்தோடு வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இது முதல் தேர்தல் என்பதை கடந்து இந்த தேர்தலுக்கு முன்பாகவே இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு வழக்கமாக முக்கியமான திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் எப்படி நேர்த்தியோடு இந்த சுற்றுப்பயணங்களை எல்லாம் திட்டமிட்டு நடத்துவார்களோ அதே போன்று கொஞ்சமும் குறைவில்லாமல் தமிழக வெற்றி கழகமும் ஊருக்கு ஊர் பெரிய அளவிலான மக்கள் கூட்டத்தை கூட்டி மாவட்ட தலைநகரங்களிலே இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது போன்ற சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், மாநாடு நடத்துவதற்கென்றே பெயர் பெற்றவர் எங்கள் கட்சியில் இவர் இருக்கிறார், சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதற்காகவே பெயர் பெற்றோர் இவர் எங்கள் கட்சியில் இருக்கின்றார் என்றெல்லாம் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு புகழ் சேர்ப்பார்கள். ஆனால் விஜயிடம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களை யாரும் அப்படி வெளிப்படுத்திக் கொண்டது கிடையாது. ஆனால் விஜய் 2 கட்சிகளுடைய தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுப்பயணத்தை போன்று மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்ல, அந்த கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி நடத்தியவை, ஆட்சியில் இருக்கக்கூடியவை, அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டத்தை போன்று விஜயும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கின்றார். ஆனால் நேர்த்தியோடு அங்கு வரக்கூடியவர்கள் பெரிய அளவிலான அந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல் எதுவும் இல்லாமல், அதே நேரம் இது போன்று ஒரு பெரிய கூட்டம் கூடும் பொழுது சிறு சிறு அசம்பாவிதங்கள், அதாவது மயக்கம் அடைவது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதை மட்டும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்காக கூடக்கூடிய இந்த மிகப்பெரிய தொண்டர் கூட்டம் இருக்கின்றது. மற்றபடி பெரிய அளவில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சிக்கலும் இல்லாமல் விஜய் தமிழகம் முழுவதும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நேர்த்தியோடு திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்று திருவாரூரில் நிறைவு செய்த பிறகு அடுத்த கட்டமாக நாமக்கல், சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருவள்ளூர், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விஜய் செல்வதற்கான திட்டமிடலை வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு வாரத்திலும் இறுதி நாளிலே மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய வாரத்தின் கடைசி நாளான விடுமுறை நாளிலே பொதுமக்களை சந்திப்பதுதான் விஜயினுடைய திட்டமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வந்து தோள் மீது குழந்தைகளை நிற்க வைத்து அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜயினுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் கூட்டத்திற்குள்ளாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அடுத்தடுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். ஆங்காங்கு மயங்கி விழக்கூடிய பெண் தொண்டர்களை உடனுக்குடன் அழைத்து செல்வதற்கு அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சை வழங்குவதற்கு தொடர்ந்து அங்கு ஏராளமானவர்கள் களத்தில் நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். நாகை பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் திருவாரூரை வந்தடைந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். விஜயை பொறுத்தவரை கொஞ்சம் கூட சற்று ஓய்வெடுத்துக் கொள்வோம் மதிய நேரம் என்று அவர் நினைக்கவில்லை. நாகப்பட்டினத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வழி முழுவதுமாகவே அந்த முன் இருக்கையில் தான் அமர்ந்திருக்கின்றார். உள்ளே சென்று அமர்ந்து ஓய்வெடுக்கவில்லை. ஏனென்றால் விஜய் இந்த தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை அறிமுகம் செய்த பொழுது இது என்ன திரைப்பட பிரபலங்கள் செல்லக்கூடிய கேரவான் போன்று இருக்கின்றது, ஓய்வெடுத்துக் கொண்டே செல்வாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் விஜயை பொறுத்தவரை திருவாரூர் நகரத்தினுடைய அந்த கம்பீர காட்சிகளை பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கோவில் குளங்களோடு இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் நகரத்தில் தான் திராவிட இயக்கத்திற்கு பெயர் போன தலைவர்கள் எல்லாம் தங்களை வளர்த்தெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய திருவாரூரில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று உரை நிகழ்த்த இருக்கின்றார். நாகையை தொடர்ந்து திருவாரூரினுடைய கமலாலய குளத்தின் தெற்கு வீதியிலே தாவேகா தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கின்றார். அதற்காக அவருடைய தேர்தல் பரப்புரை வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள். முக்கியமாக அந்த 2 கட்சிகளை சார்ந்தவர்கள் விஜய் மீது விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள். ஒரு பக்கம் ஆட்சியின் மீது விஜய் விமர்சிப்பதன் காரணமாக அவருக்கு எதிராக திமுக சார்ந்த மூத்த தலைவர்கள் அரசியல் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று எம்ஜிஆரை முன்னிறுத்துவதை முன்னிட்டு எதிர்க்கட்சியான அதிமுக சார்பிலும் சில விமர்சன குரல்கள் எழுந்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இதுவரை 3வது அணியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினரும் தற்பொழுது விஜயை அதிக அளவில் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜய் திமுகவை விமர்சிக்கின்றார், பதிலுக்கு திமுகவினர் விஜயை விமர்சிக்கின்றார்கள். அதே நேரம் விஜய் நாம் தமிழர் கட்சி மீது எந்த விமர்சனங்களையும் வெளிப்படையாக இதுவரை முன்வைக்கவில்லை. ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சியினரும் விஜயை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் அனைத்துமே விஜய்க்கு எதிராக நிற்கின்றார்கள். அந்த ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைகின்றார்கள். விஜய் மட்டும் ஒட்டுமொத்த கட்சிகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக தற்போது மாறி இருக்கின்றார். இது ஒரு வகையிலே தேர்தல் யுக்தியாக, தேர்தல் வியூகமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் போன்ற தேர்தல் வியூக நிபுணர்கள் எல்லாம் வருகை தந்து விஜயினுடைய கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே விஜய்க்கென ஒரு தனித்த இடம் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் சொல்லிச் சென்றிருந்தார்கள். ஏனென்றால் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுடைய அரசியல் வியூகம் வகுத்து இருந்தது. அந்த சூழ்நிலையை தான் அவரை போன்றவர்களும் விஜயினுடைய பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேரடியாக அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருந்தார்கள். எனவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரபலமான தேர்தல் வியூக நிபுணர்கள் வழங்கக்கூடிய அந்த தகவலை எல்லாம் கேட்டு அதன் அடிப்படையில் தான் தரவுகளை தயார் செய்து விஜய் பேசுவதாக பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாகவே திமுக என்ற கட்சியை மேடையில் வெளிப்படையாக எதிர்ப்பதுடன் மற்ற கட்சிகளை எதிர்ப்பதை விஜய் தவிர்த்து வருகின்றார். ஏனென்றால் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் முழுவதுமாக தன் பக்கம் வர வேண்டும்,
ஆளும் அரசுக்கு எதிராக இயல்பாக மக்களிடத்தில் உருவாகக்கூடிய அந்த எதிர்ப்பாலையை முழுவதுமாக விஜய் அறுவடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வழக்கமாக ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை விஜய் தன் பக்கம் திருப்புவதற்கான முயற்சியில் இந்த அரசியலை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.